அவன் டோன்ல சொல்லுவான், பாரு ஒன்னு இன்னும் 2 நாள்ல. இப்படிதான் எங்க அப்பா வந்து வேறு மார்க்கத்திலிருந்து ஆண்டவருக்குள்ள வந்ததுனால அவருடைய நண்பர் ஒருத்தர் வந்து இதெல்லாம் கேள்விப்பட்டு அவரை பார்க்க போனார். இந்த சம்பவம் நான் சொல்லி இருக்கிறேன். பார்க்க போய், நீ என்ன இப்படி மாறிட்டேன் அப்பாட்ட. அப்பா சொன்னா, உண்மையான ஆண்டவரை ஏற்றுக்கொண்டேன், அதனால் இல்லை உன்னை யாரோ இது பண்ணிட்டாங்க, நீ ஒழுங்கு மரியாதையை வந்துரு, எங்க தெய்வங்களையும் கோபத்துக்கு உள்ளாயிராத. அதெல்லாம் இல்லை, இது ஆண்டவர் தான் தெய்வம், நான் வரமாட்டேன். அப்படியா, உன்னை 3 நாள்ல வர வைக்கிறேன்னா இல்லையா பாரு. நான் இன்னைக்கு ஒரு குறிப்பிட்ட மந்திரவாதியை போய் பார்க்க போறேன், 3ஆவது நாள் இந்த டைம்ல நீ வந்து என்கிட்ட நிப்ப பாரு அப்படி சொல்லிட்டு சவால் விட்டு போயிட்டார். அப்பவும் ஜெபம் பண்ணிட்டு இருந்தாங்க. 3 நாள் ஆச்சு, அந்த டைம் ஆச்சு, அப்பவும் பார்த்துட்டு இருக்கிறாங்க, ஒன்றும் நடக்கல. 4ஆவது நாள் அவங்க வீட்டுக்கு போறாங்க. வீட்டுக்கு போய் அவனுக்கு அந்த அந்த அப்பாவுடைய ஃப்ரெண்டு பேரை சொல்லி, அவன் இல்லையான்னு. அது உனக்கு தெரியாதாப்பா, என்ன ஆச்சு? நேத்து, அதாவது 3ஆவது நாள் ஈவினிங் இந்த டைம், அவன் குறித்த டைம், ஒரு பாலத்தில் நின்றுட்டு இருந்தான். அந்த வழியா ஒருத்தன் வந்தான். நீ ஏன் இங்க நிக்கிறேன்னு கேட்டான். நான் சும்மா நிக்கிறேன்னா. நீ ஏன்டா சும்மா நிக்கிறேன்னு அடிச்சு தண்ணியில தள்ளி போட்டான். இவன் ஹாஸ்பிட்டல்ல இருக்கிறான். நாள் குறிச்சது யாருக்கு? எங்க அப்பாவுக்கு. கரெக்டா அந்த டைம்ல. அப்புறம் எங்க அப்பாவுக்கு வந்த சிரிப்பெல்லாம் அடக்கி, அப்படியா சரி நான் போய் பார்க்கிறேன். நேரா போய் பார்த்து, இன்னைக்கு ஏசபேலுக்கு நடக்கிறத எலியா சொன்னதுக்கு அப்புறமும் ஆமென். அதனாலதான் பாருங்க, நம்ம சவால் விட்டு சொன்னதுக்கு அப்புறம் உடனே ஆண்டவர் எலியா மாதிரி சொல்லுவார், ஓடி போய் ஒளிச்சிரு. நான் சொன்ன வார்த்தையெல்லாம் போய் ஒளிச்சிருப்போம். ஆமென். சிலர்லாம் சவால் விட்டுட்டு ஆளே காணாது. ஆனா கோலியாத்தை பாருங்க, திரும்ப திரும்ப வந்து நிற்பான். இதுல என்ன ஆச்சரியம்னா, கோலியாத்தும் திரும்ப வந்து நிக்கிறான், இஸ்ரவேலரும் திரும்ப வந்து நிக்கிறாங்க. அதாவது ஒரு தோப்போன்னு தெரிஞ்ச எக்ஸாம் எழுத போவாங்க தெரியுமா? அவங்க நல்ல டிப்டாப்பா போய் பாஸ்டர்ட்ட ஜெபத்தையும் பண்ணிட்டு, என்ன எக்ஸாம்னே தெரியாது, ஆனாலும் அப்படிதான் இஸ்ரவேலர் போய் நின்றுட்டு இருக்கிறாங்க. கோலியாத் வந்து சில கொஸ்டின் பேப்பர் பார்த்துதான் மைங்கள் வந்துருவாங்க. கோலியாத்தை பார்த்துதான் திருப்பி ஓடுறாங்க. அவன் ஃபர்ஸ்ட் சொல்ல ஓடும். தாவீது வந்தான், கோலியாத் என்ன சொல்றான்? ஃபர்ஸ்ட் கோலியாத்து தான் சொல்றான், நான் உன்னை கொண்டு பறவைகளுக்கு மிருகங்களுக்கு கொடுப்பேன். இங்க பாரு, நான் செய்வேன். இனி இது நிறைவேறது யார் கையில இருக்குன்னா, கோலியாத்தின் தேவர்கள் பேரை சொல்றான் அவன். கோலியாத் தன் தேவர்களின் நாமங்களை சொல்லும் போது, தாவீது சேனைகளின் கர்த்தரின் நாமத்தை சொல்றான்.